அஜித்த கிண்டல் பண்ண விஜய் ரசிகர்கள். ஏகே கொடுத்த செம ரிப்ளை. அஜித் நடிப்பு கார் ரேஸ் அப்படின்னு ரெட்ட குதிரையில சவாரி பண்ணிட்டு இருக்காரு. கடைசியா அவரு குட் பேட் அக்லி, விடாமுயற்சி மாதிரியான படங்கள்ல நடிச்சிருந்தாரு. அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க போறாரு. சீக்கிரத்திலேயே அந்த படம் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில அஜித் பத்தி இயக்குனர் சரண் ஒரு பேட்டியில பேசியிருக்கக்கூடிய விஷயம் சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அஜித் குமார் கடந்த பல வருஷங்களா டாப் ஹீரோக்கள்ல ஒருத்தரா திகழ்ந்துகிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு படத்துல மட்டும் நடிச்சிட்டு வந்த அவரு போன வருஷத்துல மட்டும் குட் பேட் அக்லி, விடாமுயற்சி மாதிரியான 2 படங்கள்ல நடிச்சாரு. 2 படங்கள்ல விடாமுயற்சி கைவிட்டுடுச்சு. அடுத்ததாவும் அவர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நடிக்க போறாரு. அந்த படம் பத்தின மேலதிக தகவல்கள் சீக்கிரத்திலேயே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில அவருக்கு கார் ரேஸ்ல அதீத ஆர்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவரோட கெரியர் நல்லபடியா போய்க்கிட்டு இருந்த நிலையில ரேஸ்ல தீவிர கவனம் செலுத்தி சில விபத்துக்களை சந்திச்சாரு. அதன் காரணமா அவரோட மார்க்கெட்டும் கொஞ்சம் தடுமாறிச்சு. அதுக்கு பின்னாடி சுதாகரிச்சுக்கிட்ட அவரு சினிமாவுல மட்டும் கவனம் செலுத்தினாரு. இப்ப மறுபடியும் கார் ரேஸ்ல அவரோட கவனம் திரும்பி இருக்கு. அந்த வகையில துபாய் மாதிரியான நாடுகள்ல நடந்த கார் ரேஸ்ல தன்னோட ரேசிங் டீமோட களமிறங்கி பந்தயம் அடிச்சாரு. அவரோட வெற்றி இந்தியாவுல கார் ரேஸ் மீதான ஆர்வம் இளைஞர்களுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பலர்கிட்டயும் எழுந்திருக்கு. இப்போ அவரு ஸ்பெயின்ல முகாமிட்டிருக்காரு. சீக்கிரத்திலேயே நடக்க போற ரேஸ்ல தன்னோட டீமோட கலந்துக்க போறாரு. இதுல ஏகே வெற்றி பெற்று கெத்து காட்டணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ரஜினி, கமலுக்கு பின்னாடி திரைத்துறை சந்திச்ச பெரிய போட்டிகள்ல ஒண்ணு அஜித், விஜய். 2 பேரோட படங்களும் வெளியாகிறப்போ 2 பேரோட ரசிகர்களும் உச்சக்கட்ட உக்கிரத்துல இருப்பாங்க. அதன் காரணமாவே தியேட்டர் வாசல், சோசியல் மீடியா அப்படின்னு பல இடங்கள்ல 2 தரப்புக்கும் இடையில மோதல் வெடிச்சிருக்கு. ஒரு வழியா இந்த பிரச்சனை இப்பதான் முடிவுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அஜித் வாழ்க, விஜய் வாழ்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்போ வாழ்வீங்க அப்படின்னு ஏகே கேட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில அஜித்தை வச்சு காதல் மன்னன், அட்டகாசம், அமர்க்களம், அசல் மாதிரியான படங்களை இயக்குன சரண் குடுத்திருக்கக்கூடிய பேட்டி ஒண்ணு சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த பேட்டியில அவரு அஜித் சார் கோட்டூர்புரத்துல டென்னிஸ் ஆடுவாரு. அப்ப அவரை எதிர்த்து விளையாடுறவங்க விஜய் ரசிகர்களா இருப்பாங்க. அவங்க அஜித் கிட்ட எங்க தளபதி மாதிரி வருமா அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கு அஜித்தோ என்னோட அடுத்த படம் வரட்டும் பாருங்க அப்படின்னு பதில் கொடுப்பாரு. அவங்க கிண்டல் பண்றத அஜித் பெருசாவே கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு.